ஓகே, நம்ம கடைசியாக பார்த்த தியரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரம் தான் பார்த்தோம். அதாவது V and W be the vector space over the field F இருந்துச்சுன்னா, Tங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருந்துச்சுன்னா அந்த கர்னல் ஆஃப் Tங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் V அப்படின்னு நம்ம சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்போம். இதான் நம்ம கடைசியாக பார்த்தது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரூஃப் வந்து ரொம்ப முக்கியமான ப்ரூஃப். ஓகே, ஸோ அது அடுத்த தியரம் என்னென்னு பார்க்கலாம். தியரம் நம்பர் 11 ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி ஒரு நேம்டு தியரம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தியரம். ஓகேவா? ஸோ முக்கியமான ரிசல்ட்டும் கூட. சரி, ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட் V and W be the vector space over a field F and T from V to W be an எஃபிமார்பிசம். ஆல்ரெடி எஃபிமார்பிசம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் டூ இருந்துச்சுன்னா தட் இஸ் நவுன் அஸ் எஃபிமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம்? கர்னல் ஆஃப் T இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் V. ஓகே, ஸோ கர்னல் ஆஃப் T இவங்க வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா V1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ V1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. வெயிட் ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கர்னல் ஆஃப் T வந்து V1 எடுத்துக்கிறாங்க. இந்த கர்னல் ஆஃப் T இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் V அப்படின்னும் இந்த V ஓவர் V1 இஸ் இது இந்த சிம்பிள் பேர் ஐசோமார்பிக். ஓகேவா? ஸோ V ஓவர் V1 இஸ் கோஷன் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ கோஷன் ஸ்பேஸ் வந்து ஐசோமார்பிக் டு W வேர் W இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ். ஓகேவா? ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ W இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா ஐசோமார்பிசம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஐசோமார்பிசம் அப்படின்னா 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். என்னதுன்னா 1 1-to-1, இன்னொன்று ஆன்-டூ. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து ஹோமோமார்பிசமாக இருக்கணும். ஓகேவா? இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா தட் இஸ் நவுன் அஸ் ஐசோமார்பிசம். ஐசோமார்பிசம் இஸ் ஆல்சோ எனது ஒரு ஃபங்க்ஷன் தான் அது ஆக்சுவலி. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? டொமைன் அண்ட் கோடொமைன் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே வந்து டொமைன் வந்து V over V1 and Wங்கிறது கோடொமைன். ஓகே, ஸோ இந்த V over V1லேருந்து Wக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அந்த டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் நம்ம ஐசோமார்பிக் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு வேறு. ஓகே, ஸோ இந்த V1 அப்படிங்கிறது என்ன? இந்த V1 அப்படிங்கிறது நம்ம கோஷன் ஸ்பேஸோட டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ். அதாவது இது வெக்டர் ஸ்பேஸாக இருக்கணும், இது கீழே உள்ளது சப்ஸ்பேஸாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கோஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிற விஷயத்தை எழுத முடியும். கோஷன் ஸ்பேஸுங்கிறது கோசெட்லேருந்து வந்தது. ஓகே, இந்த V1 தான் கர்னல் ஆஃப் Tன்னு எடுத்திருக்காங்க. ஓகே, ஒவ்வொருத்தரையும் கர்னல் ஆஃப் Tன்னு எழுதுறதுக்கு பதிலாக V1 அப்படின்னு எடுத்துருக்காங்க. அப்போ அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க? V1 இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் V அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் தான் அந்த V1 கீழே எழுத முடியும். ஓகேவா? ஸோ நம்ம V1ங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் V, தட் இஸ் கர்னல் ஆஃப் Tங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் V அப்படிங்கிறத நான் இப்போ தான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ தான் இதுக்கு முந்தின தியரத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. தியரம் 10 என்ன உண்டோ அதை அப்படியே எழுதிக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து அதோட ஆன்சர். பட் எழுதாம விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டில் இது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நான் வந்து அதை தனியாக நடத்தும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் நான் முதல்ல எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி செகண்ட் கொஸ்டின் நம்ம பேர் வேண்டியதான். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த V over V1 to Wக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை 1-to-1, on-to அண்ட் ஹோமோமார்பிசம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இதான் வேலை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அப்படி ஒரு மேப்பு டிஃபைன் பண்ணுறேன். என்னது? 5 from 5 அப்படிங்கிற ஒரு மேப்பை V over V1 to W அப்படிங்கிற டொமைன் அண்ட் கோடொமைனுக்கு நான் வந்து மேப் பண்ணுறேன். பை 5 of V1 plus W is equal to T of V அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். பிகாஸ் V over V1 உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே in the form of V1 plus V இருக்கும். வேறு V1ங்கிறது இந்த V1, இந்த Vங்கிறது belongs to V. The V belongs to வரமாடி. The V small v belongs to capital VR. That is vector space. Okay, so the T of V. ஓகேவா? T of Vங்கிறது Tங்கிறது linear space, the linear transformation. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே நானாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அடுத்தடுத்து என்னென்னு ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ வி ஹாவ் டு செக் த ஃபஸ்ட் கான்செப்ட் இஸ் 5 இஸ் வெல் டிஃபைன்ட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ வெல் டிஃபைன்ட் அப்படின்னு எப்படி செக் பண்ண? ஒன்றுமே இல்லை சார், ஒரு சாதாரண விஷயந்தான். ஸோ இங்கே டொமைன்லேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ டொமைன்லேருந்து 2 எலமெண்ட் ஈக்குவல் எடுக்கணும். கடைசியில் அதாவது எப்படி சொல்கிறது? X ஈக்குவல் டு Y அப்படி ப்ரொசீட் பண்ணால் F of X ஈக்குவல் டு F of Y வரணும். பொதுவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ F ஈக்குவல் டு Yனா F of X ஈக்குவல் டு F of Y வரணும்.
அந்த எக்ஸும் ஒய்யும் எங்கேருந்து எடுக்கணும்னா டொமைன்லேருந்து எடுக்கும். இப்போ நமக்கு இங்கே டொமைன் வந்து ஸோ டொமைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு v/v1. ஸோ அப்போ இங்கேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். நான் எப்படி எடுக்கிறேன், லெட் v1 + v அண்ட் v1 ப்ளஸ் இது வந்து கேபிட்டல் V. ஓகேவா? ஓகே, இது v1 + w அப்படின்னு 2 எலமெண்ட் எடுக்கணும். இந்த 2 எலமெண்ட் ஈக்குவலாக எடுக்கிறேன். கடைசியில் ப்ரொசீட் பண்ணி எப்படி கொண்டு வரணும், φ(v1 + v) = φ(v1 + w) அப்படின்னு கொண்டு வரணும். ஓகே, இப்போ இந்த v1 + w எடுக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எப்படி இருக்கும், இந்த v1 + w வந்து vங்கிற ஒரு எலமெண்ட் நான் எடுக்கிறேன். அந்த vங்கிற எலமெண்ட் எப்படி இருக்கும்னா v1 சம் v1 + w அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து கோஷன் ஸ்பேஸோட அண்ட் கோசெட்டோட டெஃபினிஷன் பார்த்தா நல்லா புரியும். தயவுசெய்து அதை பார்த்துட்டு வந்து இங்கே பாருங்கள், சரிங்களா? ஸோ v = v1 + w இருக்கும். ஃபார் சம் v1 பிலாங்ஸ் டு v. இந்த v1ல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டு கூட w கூட்டும் போது எனக்கு கிடைக்கிறதா அந்த v. ஓகேவா? ஸோ அப்போ v = v1 + w. ஸோ ரெண்டு பக்கமும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறேன். அப்போ t(v) = t(v1 + w). அப்புறம் t(v1 + w) t(v1 + t(w) அப்படின்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், பிகாஸ் t இஸ் லீனியர். நான் ஸ்டேட் பண்ணுற ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், t இஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி t from v to w இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. ஸோ அதனால் t(v1 + t(w) அப்படின்னு எழுதிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த v1ங்கிறது எங்கேருந்து எடுக்கிறோம், v1லேருந்து எடுக்கிறோம். இந்த v1ங்கிறது கேபிட்டல் v1ங்கிறது கர்னல் ஆஃப் tங்கிறத மறந்துடக்கூடாது. சரியா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வரும். t(v1 + t(w) அப்படின்னு வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த t(v1) வேல்யூ வந்து 0ன்னு வரும். எதனால் அப்படின்னா இந்த v1 நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன், கர்னல் ஆஃப் tலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ கர்னல் ஆஃப் tல ஒரு எலமெண்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம், அதாவது t ஆஃப் சம்திங் = 0ன்னு வந்தால் தான் அந்த சம்திங் வந்து கர்னல் tக்குள்ளே போகும். ஸோ அப்போ t(v1), அப்போது நான் கர்னல் ஆஃப் tலேருந்து v1 எடுத்திருக்கேன். அப்போ t(v1) ஆட்டோமேட்டிக்காக 0 தான் வரும். ஸோ இப்போ 0 + t(w). அப்போது இங்கே t(v) ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கடைசியில் t(w)ன்னு வந்துடுது. t(v) = t(w)ன்னு வந்துடுது. என்னோட டெஃபினேஷன் படி, நான் டிஃபைன் பண்ணபடி t(v)ங்கிறது φ(v1 + v), t(w)ங்கிறது φ(v1 + w). ஸோ இங்கே ப்ரொசீட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து கடைசியில் φ(something) அப்படி கொண்டு வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் 1 நம்ம சாரி 1 இல்லை, இந்த நம்ம டிஃபைன் பண்ண வந்து வெல் டிஃபைன்டு. சும்மா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டா, அப்போ தான் அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் வெல் டிஃபைன்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்னது, இப்போ தான் மெயின் கதைக்கே வர போகிறோம். ஃபஸ்ட்டு 1 to 1 ப்ரூவ் பண்ணணும். ஸோ 1 to 1 ப்ரூவ் பண்ணதுக்கு என்னது, f(x) 1 to 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது, f(x) = f(y) அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் ப்ரொசீட் பண்ணி x = y-ன்னு கொண்டு வரும். நமக்கு இங்கே f தான் 5. ஓகேவா? இதை நான் ஜென்ரலாக சொல்லிக்கிறேன். ஸோ f(x) = f(y) இம்ப்ளைஸ் x = y அப்படின்னு நான் கொண்டு வரேன். ஓகே, இப்போ தட் இஸ் இப்போ டொமைன்லேருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன், v1 + v அண்ட் v1 + w 2 எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ இது ரெண்டுக்கும் அப்போ φ(v1 + v) = φ(v1 + w)ன்னு எடுத்துக்கிறேன். கடைசியில் எப்படி கொண்டு வரணும்னா இந்த v1 + w v1 + v = v1 + w அப்படின்னு நான் கொண்டு வரேன். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ from the definition of our function, அதாவது φ(v1 + v)ங்கிறத t(v)ன்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், இந்த இருக்கலாம், நான் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் படி இங்கே என்ன வருதோ t ஆஃப் அந்த எலமெண்ட். ஸோ அப்படி தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ φ(v1 + v) இப்போ t(v) வரும். அதுக்கப்புறம் இது t(w) அப்படின்னு வரும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், t(v - w) = 0 எழுதிக்கலாம். இந்த t(w) இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ t(v - w) t(w) = 0. அண்ட் அதுக்கப்புறம் t(v - w) = 0. பிகாஸ் t இஸ் லீனியர்ங்கிறதுனால இது அதாவது இங்கேருந்து இங்கே யோசிச்சு பாருங்க. இதை வந்து t(v - w t(v - t(w) எழுதலாம்ல. ஸோ அது மாதிரி தலைகளும் யோசிக்குது. ஓகே, ஸோ அப்போ t(v - t(w) t(v - w) = 0. ஸோ அப்போ t ஆஃப் சம்திங் = 0 வருதுன்னா அந்த சம்திங் எங்கே இருக்கும், கர்னல் ஆஃப் tல இருக்கும். அப்போ இந்த v - wங்கிறது கர்னல் ஆஃப் t, தட் இஸ் இதுதான் கர்னல் ஆஃப் tன்னு எடுத்துருக்கோம். கர்னல் ஆஃப் t v1ல இருக்கும். அப்போது இந்த w வந்து கொண்டு போயிருங்க. ஸோ v = v1 + w அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம்
இந்த v ஈக்குவல் டு v1 ப்ளஸ் டபிள்யூலேருந்து இந்த v1 ப்ளஸ் டபிள்யூலேருந்து v எடுக்கிறோன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம். இந்த இருக்குல்ல, இந்த வெல் டிஃபைன்டு ப்ரூவ் பண்ணும்போது நல்லா பாருங்கள், இந்த இருக்குல்ல. ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து எடுத்தாகணும். ஸோ அதனால் இது வந்ததுனால v1 ப்ளஸ் v ஈக்குவல் டு v1 ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு எழுதிக்கலாம். எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகே, v1 ப்ளஸ் v ஈக்குவல் டு v1 ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ நான் எனக்கு ப்ரொசீட் பண்ணும்போது ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் v ஈக்குவல் டு ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் டபிள்யூன்னு ப்ரொசீட் பண்ணி கடைசியில் என்ன வந்துடுது? v1 ப்ளஸ் v ஈக்குவல் டு v1 ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு வந்துடுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் டூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பொதுவாக டொமைன் அண்ட் கோடொமைன் இருக்கும். ஸோ ஆன் டூனா என்ன அர்த்தம்? இங்கே உள்ள கோடொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் வந்து டொமைனில் இருக்கணும். ஓகே, ஸோ ப்ரீ இமேஜ் வந்து டொமைனில் இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜில் டொமைன் இருக்கணும். எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு எலமெண்ட் கூட விடாங்க. ஸோ இப்படி ப்ரூவ் பண்ணுறது தான் என்னது? ஆன் டூ. ஓகே, இப்போ நமக்கு கோடொமைன் என்னது? நம்ம டிஃபைன் டபிள்யூ. ஸோ டபிள்யூலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? அந்த எலமெண்ட்டுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ லெட் டபிள்யூ பிலாங்ஸ் டு டபிள்யூ சின்ஸ் டி இஸ் ஆன் டூ. எப்படி? பிகாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம சொல்லியாச்சு டி இஸ் எபிமார்ஃபிசம் தான் இருக்குல்ல. ஸோ டி இஸ் எபிமார்ஃபிசம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த வர ஒரு நிமிஷம் அந்த இருக்குல்ல. ஸோ டி இஸ் எபிமார்ஃபிசம் சொல்லியாச்சு. எபிமார்ஃபிசம்னு என்ன அர்த்தம்? ஆன் டூ ப்ளஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரெண்டுமே சேர்ந்து தான் என்னது? எபிமார்ஃபிசம். அப்போது டி இஸ் ஆன் டூ அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் சின்ஸ் டி இஸ் ஆன் டூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின் டி இஸ் ஆன் டூங்கிறதுனால அங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு நிமிஷம் நான் இங்கே எழுதுறேன். ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் v ஈக்குவல் டு டி ஆஃப் விங்கிறது தான் நம்ம ஃபங்க்ஷன். இந்த டி இஸ் ஆன் டூன்னு சொன்னதுனால இந்த ஃபைங்கிற ஃபங்க்ஷன் v ஓவர் v1 to w போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்லணும்? ஆன் டூன்னு சொல்லணும். ஸோ நான் இங்கேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அதுதான் w. ஸோ இந்த டீங்கிறது ஆன் டூங்கிறதுனால இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் பொதுவாக இங்கே போகும், விக்கு போகும். இந்த வியோட சப்ஸ்பேஸ் தான் v1ங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். அது டிஃபால்ட். ஓகே, ஸோ அதனால டி ஆஃப் ஈக்குவல் டு டபிள்யூன்னு வந்துடும். ஸோ அப்போ ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் v ஈக்குவல் டபிள்யூ. ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஓகே, அப்போ 1 2 சொல்லியாச்சு, ஆன் 2 சொல்லியாச்சு. அப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது ஹோமோமார்ஃபிசம். ஸோ ஹோமோமார்ஃபிசம் சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டொமைன்லேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும், ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு இப்போ சம் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் ஒய் அப்படின்னு வரணும். இங்கே நான் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வந்து 5. ஓகே, ஸோ அதாவது 2 எலமெண்ட் எடுக்கணும் டொமைன்லேருந்து. v1 ப்ளஸ் v1 ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு 2 எலமெண்ட் நான் எடுக்கிறேன். நம்ம ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறப்ப ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் v ப்ளஸ் ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் இது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஓகே, இப்போ இந்த v1 ப்ளஸ் v1 ப்ளஸ் டபிள்யூவை எப்படி எழுதிக்கலாம்? v1 ப்ளஸ் v ப்ளஸ் டபிள்யூன்னு எழுதிக்கலாம். இது வந்து இதுக்கு முந்தின தியரம் பார்த்தா தெரியும். கோஷன் ஸ்பேஸ்க்கு அப்புறம் ஒரு தியரம் நடத்திருப்பேன், அது பார்த்தா புரியும். ஓகே, இந்த ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் v ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் படி இங்கே v1 பக்கத்தில் என்ன வருதோ அதை டி ஆஃப் சம்திங் அப்படின்னு போடுறதான் வேலை. ஸோ அப்போ டி ஆஃப் v ப்ளஸ் டபிள்யூன்னு வரும். சின்ஸ் டி இஸ் லீனியர்ங்கிறதுனால டி ஆஃப் v ப்ளஸ் டி ஆஃப் டபிள்யூன்னு எழுதிக்கலாம். ஸோ டி ஆஃப் வின்னு இருந்துச்சுன்னா நம்ம டெஃபினிஷன் படி ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் v ப்ளஸ் ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஆரம்பித்து கடைசியில் இப்படி வந்து நின்றுது. ஓகே, அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். ஸோ ஃபைவ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு v ப்ளஸ் ஆல்ஃபா v ப்ளஸ் v1 ப்ளஸ் v ஈக்குவல் டு ஃபைவ் ஆஃப் இந்த ஆல்ஃபா உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ v1 ப்ளஸ் ஆல்ஃபா v. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வருதோ அதான் டி ஆஃப் சம்திங் வருதோ. ஸோ டி ஆஃப் ஆல்ஃபா v அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபா வெளியே கொண்டதெல்லாம் ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் v அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே ஆல்ஃபா டி ஆஃப் v வரதுனால நம்ம ஃபங்க்ஷன் படி இங்கே 5 இங்கே 5. ஓகேவா? டி கிடையாது 5. ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஃபைவ் ஆஃப் v1 ப்ளஸ் v அப்படின்னு வருது. ஓகே, ஸோ 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது என்னது? இந்த v ஓவர் v1 இஸ் ஐசோமார்பிக் டு w அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தேரம், கண்டிப்பாக கேட்பாங்க, எக்ஸாம்லாம் கேட்பாங்க. என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த தேரம் என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.